ஆடிப்பெருக்கு வழிபாடு விரதத்தின் முக்கியத்துவம் என்ன தெரியுமா? வாருங்கள் கேட்போம். ஆடிப்பெருக்கு குறித்து ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் குறிப்பு உள்ளது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18வது நாள் மட்டும் ஆடி 18 என நாளின் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டு பின்பற்றப்படும் ஒரே விழாவாகும். அதே போல பல சங்க இலக்கியங்களிலும் குறிப்புகள் இருக்கின்றன. இந்த ஆண்டு 2022 ஆகஸ்ட் 3 அன்று ஆடி 18 புதன்கிழமை விசேஷமாக கொண்டாடப்பட உள்ளது. ஆடி 18 அன்று அம்மன் சப்த கன்னியரை வழிபடுவது மிகவும் நல்லது. 6 குளங்களில் புனித நீராடி இறைவனை வணங்குவது வழக்கம். திருமணமான பெண்கள் தாலி மஞ்சள் சரடு மாற்றிக்கொண்டு இறை வழிபாடு செய்வார்கள். ஆன்மீகத்தில் மிக முக்கிய மாதமாகவும் இறை வழிபாடு கோவில் விழாக்களின் மாதமாகவும் ஆடி மாதம் விளங்குகிறது. தெய்வீகமான இந்த ஆடி மாதத்தில் ஆடி 18 எனும் ஆடிப்பெருக்கு எல்லா கிராமங்களிலும் கோவில் திருவிழா விசேஷங்கள் இருக்கும். சிறப்பு வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்ய மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்வது வழக்கம். ஆடிப்பெருக்கு என்பதை 18ஆம் பெருக்கு என்றும் ஆடி 18 என்றும் அழைக்கின்றனர். பொதுவாக தமிழ் விழாக்கள் நாட்களின் எண்ணிக்கை கொண்டு பின்பற்றப்படுவதில்லை. விழாக்கள் ஒரு நாளில் வரக்கூடிய நட்சத்திரங்களின் அடிப்படையாக அல்லது கிழமையின் அடிப்படையை கொண்டு கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18வது நாள் மட்டும் ஆடி 18 என நாளின் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டு பின்பற்றப்படும் ஒரே விழாவாகும். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது முன்னோர்களின் வாக்கு. சித்திரை வைகாசி ஆனி ஆகிய மாதங்களில் சுட்டெரித்த வெயில் குறைந்து பருவமழை தொடங்கக்கூடிய மாதம். பருவமழையால் ஆறு குளங்கள் நீர் நிறைந்து செழிப்பாக இருக்கும் மாதம். இதனால் விவசாயிகள் விதை விதைக்க ஏற்ற மாதமாக இதை வழிபாடு செய்துவிட்டு தொடங்கும் மாதம். புது வெள்ளம் பெருகுவதால் ஆடி பெருக்கு என முன்னோர்கள் இந்த தினத்தை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். ஆடி 18ஆம் தேதி மக்கள் ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் புனித நீராடி குலதெய்வ கோவில் வழிபாடு செய்வது வழக்கம். குறிப்பாக தமிழகத்தில் காவிரி ஆற்றை தெய்வமாக வணங்குவது வழக்கம். அதனால் இந்த ஆற்றில் பல்வேறு இடங்களில் புனித நீராடி அருகிலுள்ள கோவில்களில் வழிபாடு செய்து வருவது நல்லது. புது வெள்ளமாக ஓடும் காவிரி ஆற்றின் நீராடி அம்மனை வணங்குவதால் காவிரி அன்னை தன்னை வணங்கும் பெண்களுக்கு நல்ல கணவன் அமையும் என்றும், திருமணமான பெண்களுக்கு கணவனின் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாள் என்பது நம்பிக்கை. இந்த அற்புத தினத்தில் காவிரியில் நீராடி மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து பூ பொட்டு இட்டு விளக்கேற்றி ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது, அம்மனுக்கு கற்பூர ஆராத்தி காட்டி வழிபாடு செய்வது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.